கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். We greet you and welcome you all in the precious name of our Lord and Savior Jesus Christ. கர்த்தர் நல்லவர். God is good. இதை விசுவாசிக்கிறேன். How many of you believe that? கர்த்தர் நல்லவர். God is good. உண்மையிலே நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபையே. It is the pure grace of God we are all standing alive today. இந்த கிருபையின் சுவிசேஷ பிரசங்கம்படி அவர் என்னை அழைத்திருக்கிறபடியினால் நான் உங்களுக்கு கடனாளிகளாக இருக்கிறேன். I am also indebted to preach the grace gospel to all of you. என்ன பவுல் சொல்றாரு? Apostle Paul says, நான் உங்களுக்கு கடனாளிகளா இருக்கிறேன். I am indebted to you. இந்த காலையில உங்க கடன் எல்லாம் செட்டில் பண்ணிடலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். And this day morning I decided to settle all the accounts that I am indebted to you. இதன் ஒரு கடனை செட்டில் பண்ணிடுங்கன்றீங்க. How many of you are willing to tell me that please settle the matter? என்னை பத்தி நிறைய பேருக்கு தெரியும், சிலருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். And I think many of you know about me and some of you may not know about me. உண்மையில எங்க அங்கிள் முன்னாடி பேசதான் எனக்கு கொஞ்சம் பயம். I'm little nervous today because to preach before our dear uncle. அவர் முன்னாடி அவர் நான் குழந்தை மாதிரி. I'm like a small child before him. ஆனாலும் தன் பிள்ளைகளுடைய வளர்ச்சி பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சி. And always the joy for the parents when their children grow up. அவரை குறித்து நான் ரட்சிக்கப்பட்ட நாட்கள்ல இருந்து கேள்விப்பட்டிருக்கேன். I have heard so much about him in the day I got saved. உண்மையில இன்னைக்கு அவர் முன்பதாக பிரசங்கிப்பதை பெருமிதம் கொள்கிறேன். And I'm so really honored to preach before him. அது மாத்திரமல்ல, not only that, உண்மையிலே அவருடைய சந்ததி அடுத்த ஒரு கிறிஸ்துவ ஊழிய சந்ததியில் காணும் பொழுது இன்னும் பெருமிதம் அடைகிறேன். And also I'm happy to see the next generation also sharing God's word. உண்மையிலே எனக்கு பாஸ்டர் பிரின்ஸை பற்றி அவ்வளோ ஒன்றும் தெரியாது. I don't know much about Pastor Prince. அப்பாவை பற்றி தெரிந்த அளவுக்கு எனக்கு பிள்ளையை குறித்து தெரியாது. So as much as I know about the father, I do not know about the son. அவர் முதல்ல அவங்க வீட்டில் ஃபோட்டோல தான் காமிச்சார், அங்கிள் அவன் தான் பிரின்ஸ் அப்படின்னு. And when I went to his house, he showed the photo of his Prince. ஒரே ஊர்ல இருந்தா கூட எங்களுக்கு அறிமுகம் அவ்வளவா இல்லை. Though we are in one city, we are not able to meet each other frequently. கிறிஸ்துவ ரத்தத்தின் கீழாக இன்னைக்கு ஒரு குடும்பமாக நாம் எல்லோரும் அமைந்திருக்கிறோம். And under the blood of Christ, we are all become one family. அதனால சந்தோஷமா இருக்கீங்க. How many of you happy? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். I'm happy today. ரோமர் 1ஆம் அதிகாரம், Book of Romans chapter 1, 16வது வசனம், verse 16. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாக இருக்கிறது. For I am not ashamed of the gospel, for it is the power of God for salvation to everyone who believes, to the Jew first and also to the Greek. நம்ம எல்லோருக்கும் தெரியும் பவுல் ஒரு அருமையான வகையில ஊழியம் செய்தவர். And we all very well know that Apostle Paul did wonderful ministry. பவுல் தான் 14 நிருபங்கள் எழுதினார், நாம் அறிந்திருக்கிறோம். And we all very well know that Apostle Paul wrote 14 epistles. சரித்திரத்தை திரும்பி பார்க்க வைத்த ஒரு மனிதர். He is the one who turned the history. அநேகரை ஆச்சரியத்துக்குள்ளாக கொண்டு சென்ற ஒரு மனிதர். And he was the one who brought everyone to the surprise. கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை பகிரங்கமாக பயப்படாம எல்லாருக்கு முன்பதாகவும் பகிர்ந்தளிக்கத்தக்கதான ஞானமுள்ள ஒரு மனிதர். He was the man who full of wisdom who preached the gospel without any fear. பாருங்க, பவுல் அப்படி ஊழியம் செஞ்சதுக்கு ஒரு பெரிய உள்ள இருந்த ஒரு வைராகியம் ரொம்ப முக்கியம். And Paul had a very zeal inside of him to preach the word. ஏதாவது ஒண்ணு நம்ம செய்யணும் அப்படினா நமக்குள்ள ஒரு வைராகியம் இருக்கும். If you want to do something for God, we need a zeal inside. நமக்குள்ள ஒரு வைராகியம் இல்ல நம்மால எதையும் செய்ய முடியாது. If you don't have some power or zeal within inside, we can't do anything for God. உங்க பிள்ளைகளை கூட பாருங்க, படின்றதுனால பெரிய படிச்சிராதுங்க. Even you can check at your home, if you keep telling to your children study but they won't study well. நீங்க அடிக்கலாம், you can beat them, 1000 டியூஷனுக்கு அனுப்பலாம், you can send them to different tuitions, நிறைய ஸ்கூலை மாத்தலாம், you can change the schools. அந்த பிள்ளைங்களுக்குள்ள ஒரு எண்ணம் மாறலனா வளர்ச்சியை நீங்க பார்க்கிறது ரொம்ப கஷ்டம். Unless there is a transformation taking place within the kids, you can't find anything improvement. ஒரு ஊழியக்காரனுக்கு அப்படிதான் பாருங்க. Even the same with the minister of God. ஒரு ஊழியக்காரங்களுக்குள்ளாக ஒரு பெரிய மாற்றம் ஏற்படலனா அவங்களுடைய சுவிசேஷம் சொல்லவோ அந்த சுவிசேஷத்தை சார்ந்து சொல்லக்கூடிய காரியமோ அவ்வளவு வல்லமையா இருக்காது. Even in the minister of God, if he does not find any transformation taking place within himself, he is not able to proclaim the gospel boldly to others. அநேக ஊழியக்காரங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கு பாருங்க. And there are many ministers of God, they have questions within. என்ன கேள்வி இருக்குன்னா, you know what is that question? ஊழியம் அப்படினு சொன்னாவே உபத்திரவம் என்ற மனப்பான்மை தான் உள்ள வருது. When they think about the ministry, they only focus on the persecution. பாருங்க, உபத்திரவம் என்பது ஒரு சவால். அது see, persecution is a challenge. பவுல் வந்து உபத்திரவத்தை சவாலா தான் சொல்றார். And Paul always talks about the persecution as a challenge. எல்லா உபத்திரவத்தையும் நான் நெருக்கப்பட்டேன், ஆனால் அவர் சொல்றார் நான் விழுந்து போலன்றார், அவர் எழுந்து நிக்கறான்றார். Apostle Paul says in whatever situation the
persecution taking place, I don't fall down, I stand for Christ. பாருங்க, இந்த உலகத்துல நிறைய சவாலை நம்ம சந்திக்கிறோம். அந்த சந்திக்கிற சவால் ஊழியம் கிடையாது. In this world we find so much challenges, but the challenges are not the ministry. நீங்க பண ரீதியா சந்திக்கலாம், and maybe through the financial issues, மன ரீதியா சந்திக்கலாம், maybe mental issues, உங்களுடைய சூழ்நிலை ரீதியா சந்திக்கலாம், maybe the situational issues. நீங்க எந்த சவாலை வேணாலும் சந்திக்கலாம். You might face any kind of situations. உங்க சவால் வேற, உங்களுக்காக ஏற்படுத்தி வைத்த ஊழியம் வேற. See, the challenges are different, but God ordained ministry is different. ஊழியம்ன்றது என்ன தெரியுங்களா? You know what is ministry? உங்களுக்குள்ளாக உங்களை உருவாக்கின ஒரு தேவன் உங்களுக்குள்ளாகவே ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஒரு வைராக்கிய வாஞ்சை, அதான் ஊழியம். The ministry is all about that zeal which God has caused inside of you, that will motivate you everything that you do for God. என்னுடைய வைராக்கிய வாஞ்சை கிடையாது. It is not my own desire or zeal. பாருங்க, அவருக்குள்ளாக ஏற்படுத்துவது. It is God caused inside of me. பவுலை பத்தி அனனியா கிட்ட தேவன் சொல்லும்போது அப்படிதான் சொல்றாரு. அவன் எனக்காக அப்படிதான் பேசுறாரே தவிர அவன் வச்சிருக்கிறத செய்வான்னு சொல்லல அவர். When God spoke to Ananias about Apostle Paul, he said about testified him, it is my plan for him. நான் அவனை தெரிந்து கொண்டேன். I have chosen him. அவன் இத செய்வான். He will do this for me. ஊழியம்ன்றது என்னன்னா, தேவன் எதை நினைக்கிறாரோ அது இந்த பூமியில செய்வதற்காகவே ஒரு ஊழியக்காரன் அவர் ஏற்படுத்துறார். See, whatever God desires, a minister of God should execute in this world. அதனால பவுல் சொல்றார் பாருங்க, சபை பக்தி விருத்தி அடைவதற்காக அவர் சிலர் அப்போஸ்தலராகவும் தீர்க்கதரிசிகளாகவும் சுவிசேஷகர்களாகவும் போதகர்களாகவும் மேய்ப்பர்களாகவும் ஏற்படுத்தினார். The Bible says, and God has ordained some as pastors, some as apostles, some as prophets, and some as evangelists and teachers for the church to be sanctified. அப்ப உள்ளுக்குள்ளாக ஒரு வெளிச்சம் ஏற்படும் போது வெளியரங்கமான காரியம் நம்மால சுலபமா செய்ய முடியும். When we get the light or a transformation within ourselves, and outwardly we can do ministry for God. நான் உபத்திரம் வராதுன்னு சொல்லவே இல்லங்க. I never say to people that we don't get any troubles. இன்னைக்கு கிறிஸ்தவங்க உபத்திரம் பண்றாங்க. Even today Christians go through suffering. உபத்திரம் என்பது கிறிஸ்தவனுக்கு ஒரு முடிவல்ல. உபத்திரம் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய ஒரு காரியம், அவ்வளவுதான். Suffering is not the end of Christian ministry or life, it is all part of Christian life. ஈராக்ல நிறைய பேர் கொன்னிருக்கலாம். Some people may go through, some people might have killed because of this. ஈராக்ல In Iraq it's happening. கொன்னிருக்கலாம் பாருங்க. Some people are killed. அவங்க அப்படியே மடிஞ்சு மண்ணோட போய்ட்டாங்க நினைச்சறாங்க. They don't think that they just went inside the earth. அவங்க மண்ணுக்குள்ள போல அவங்க விண்ணுக்குள்ள போயிருக்காங்க. They have not got inside the earth, they have gone inside to heaven. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? How many have accepted? கிறிஸ்துவத்தை யாராலையும் அழிக்க முடியாது. கிறிஸ்துவத்தை அழிக்கிறதுக்கு இந்த பூமியில யாருமே கிடையாதுங்க. Nobody can destroy Christianity. There is nobody is born in this world to destroy Christianity. முழு நரகமே எழுந்து வந்தாலும் கிறிஸ்துவத்தை அழிச்சிர முடியாது. Even the entire hell comes out to destroy Christianity, it is not at all possible. பிசாசுடைய தந்திரங்கள் பாருங்க. These are all schemes of the devil. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe that? உலகத்தால் சொல்றான் பாருங்க, இன்னைக்கு உலகத்துல இருக்கிறவங்க நிறைய கவிதைகள் எழுதுறாங்க. And the worldly people, they are writing so many poems. நாங்கள் விழுந்தாலும் விதையாக விழுவோம். What they are saying, even if we fall down on this earth like a seed, we fall down. அது அவன் சொல்றதுல, அது நம்ம சொல்லணுங்க. நம்ம விழுந்தாலும் விதையாக விழுவோம், விழுதாக எழுந்திருப்போம். அப்படிப்பட்ட காலியாடுங்க. It is not the worldly man's writes that kind of poem. It is we Christians should say that even if we fall down in this earth, we should fall down as a seed in this ground. How many of you believe that? இது ரொம்ப ஒரு அருமையான காரியம். This is so interesting one. பாருங்க, அப்ப என்ன காரியம்? What does it say? ஒரு வேதத்தை எந்த அளவுக்கு ஒரு மனிதனால சரியான வகையில புரிந்து கொள்ள முடியுதோ அந்த அளவுக்கு அந்த மனிதன் அந்த வேதத்துக்குரிய காரியங்களை, சுவிசேஷத்துக்குரிய காரியங்களை வல்லமா செயல்படும். The more a person understand what is written in the word of God, that much extent he is really growing in Christian life. பாருங்க, பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். Apostle Paul here says, I am not ashamed of the gospel. சுவிசேஷம் ஒரு மனுஷனை வெட்கப்படுத்தாதுங்க. A gospel will not put any person into shame. ஒரு மனுஷனை அவமானப்படுத்தாது. It will not put to shame anybody. பாருங்க, அவமானம்ன்றது என்ன? ஏதேன் தோட்டத்துல ஆதாம் அனுபவிச்சானே அந்த அவமானம் கிடையாது. You know what is shame? And Adam went through shame in the Garden of Eden. அந்த மாதிரி அவமானத்தை கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்துல ஒருவனும் அடைய முடியாது. That kind of shame no Christian can go through it. சுவிசேஷம் என்பது தேவன் தன் குமாரன் மூலமா இந்த உலகத்துல ஸ்தாபித்த ஒரு அஸ்திபாரம். It is the gospel is about the foundation which was established by the Lord Jesus Christ in this world. How many have accepted? ரொம்ப முக்கியமாங்க. It's so important. பாருங்க, இத வந்து புரிஞ்சிக்கிறதுல தான் உங்களுக்கு கொண்டு போக போறேன். I'm going to take you to understand this gospel. நிறைய பேருக்கு பாருங்க நிறைய வேதத்தை குறித்து நிறைய தெரியும். Many people know much about the word. நிறைய தெரிஞ்சிருக்கலாம். You might have known much about the word of God. வெளிச்சத்தை நல்லா அறிஞ்சிக்கணும். But you have to understand the light which is in that word. என் பையனுக்கு என்ன ஒரு 7 வயசு இருக்கும். My son is about 7 years old. அவன்ட்ட 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா இது என்னன்னு கேட்டா நான் சொல்லுவேன் 1000 rupees note நான் சொல்லுவேன். If you give 1000 rupees note, he will say that is 1000 rupees currency. 7 வயசுல சொல்றது பெரிய அறிவா? Do you think it's a great knowledge in the year of a 7-year-old? பொண்ணு அதோட சின்னவ, அவளுக்கு அவனோட ரொம்ப அறிவு ஜாஸ்தி. My daughter is younger than him, but still she has got more knowledge. நீங்க ஒரு கட்டு காசு கொடுத்தீங்கன்னா 1000
2000 3000 எழுதுவா உட்கார்ந்து. If you give a bundle of currency, she is able to count it very well. ஏன்னா பாருங்க, இது வந்து ஒரு பணத்தை குறிச்ச அறிவோ என்றதை குறிச்ச அறிவோ எல்லாம் வந்து ஒரு கிடையாது. அதை கையாளணும், அதுதான் ரொம்ப முக்கியம். It is not about counting the currency, but how to handle the money that matters. அதுதான் ரொம்ப முக்கியம். That is very important. நீங்க நம்ம கிறிஸ்தவங்களா இருக்கிறதுனால வேதத்தை தெரிஞ்சதுனால பாருங்க நம்ம வாழ்க்கையில வந்து எல்லாமே தெரிஞ்சிச்சு நினைச்சிட முடியாது. See, in Christianity, in Christian life, we know certain truth in the Bible, but doesn't mean that we know everything in the world. அதனால தான் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் ஒருத்தர் கொடுக்கப்பட்டிருக்கார். That's why Holy Spirit has been given to all of us. இந்த பரிசுத்த ஆவியானுடைய வேலை என்ன? That is what is the work of the Holy Spirit? வேதத்தை எப்படி கையாளுவது கத்து கொடுக்கிறது தான் முக்கியமான வேலையா He always teaches how to handle the word of God. That is his prime duty. அப்ப பரிசுத்த ஆவியானவர் முழுக்க என்ன போதிக்கிறார்னா வேதத்தில் அடங்கி இருக்கிற அந்த வேத வாக்கியங்களுக்குரிய காரியங்கள், அதாவது பழைய ஏற்பாடு என்ன, புதிய ஏற்பாடு என்ன, வார்த்தை என்ன, சுவிசேஷம்னா என்ன, அதை எப்படி சொல்றது, எப்படி மக்கள் மத்தியில கொண்டு போறது, ஒரு வல்லவனா என்ன, இதெல்லாம் போதிக்கிறதா பரிசுத்த ஆவியானவர். Holy Spirit always teaching every one of us what is Old Testament, New Testament, Old Covenant, what is the gospel, what is the faith, and all kinds of teachings and the truth is leading us into. பாருங்க, இன்னைக்கு நிறைய பேருக்கு சொல்லமோ சிலதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும் பாருங்க. And when we say some of the truth, some people will not அவங்களே take பல it. விதமான கற்பனை வச்சிருப்பாங்க. And they already have some pre-assumption. இது prosperity gospel. This is prosperity gospel. இவங்க வந்து இது வந்து gospel of grace, இது வந்து கிருபையை பத்தி பேசுறாங்க. They always preach about gospel. இது faith, grace. This is faith. இவங்க என்ன பண்ணுவாங்க, விசுவாசம், இப்படி பிரிச்சு பேசுவாங்க. They always give names to this kind of doctrines. நீங்க வந்து எதில இருந்து வரீங்க? And they always question you from where you come. நீங்க எப்படி வருவீங்க? How will you come from? பாருங்க, இதெல்லாம் வந்து நம்மள பிரிக்குது. This all separates us. முதல்ல எல்லாத்தையும் நல்லா புரிஞ்சுக்கணும் பாருங்க. We have to understand all these matters. பவுல் சொல்றார் இல்லீங்களா? Apostle Paul says, எல்லா சரீரத்தினுடைய அவயங்களும் ஒன்றாய் இணைந்திருப்பதுதான் கிறிஸ்துவின் சபையே. The church is about the different members coming together. இவங்க வந்து ஒரு போதனையை பார்க்கிறதுல கிறிஸ்துவினுடைய உருவத்தை பார்க்கணும்னு சொல்றேன் நான். They don't look at the doctrine, they look at the size or the structure of a person. இந்த முழு உருவமும் எப்படி வெளிப்படும்னு சொன்னா நீங்க இந்த வார்த்தையை சரியா புரிஞ்சிக்கல முழு உருவத்தை பார்க்க முடியாது. If you don't understand the word of God properly, you can't get the full structure of Christianity. எனக்கு நேரம் சொல்லவே இல்ல Pastor Prince. ஓகே. என்னுடைய இப்போ சரியான வகையில் அந்த உருவத்தை காமிக்கிறது மிக முக்கியம். And I would like to show you the entire picture clearly. நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 8ஆம் அதிகாரத்தை திறந்து கொள்ளுங்க. You turn with us to Hebrews chapter 8. எபிரேயர் 8ஆம் அதிகாரம். Hebrews chapter 8. 7வது வசனத்தை வாசிக்கிறேன். Verse 7. அந்த முதலாம் உடன்படிக்கை பிழை இல்லாதது இருந்ததனால் இரண்டாம் உடன்படிக்கைக்கு இடம் தேட வேண்டியதில்லையே. If that first covenant had been faultless, there would have been no occasion sought for a second. அவர்களை குற்றப்படுத்தி அவர்களை நோக்கி, இதோ கர்த்தர் சொல்லுகிறது என்னவெனில், இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நான் புது உடன்படிக்கை ஏற்படுத்தும் காலம் வருகிறது. For finding fault with them, he says, behold, days are coming, says the Lord, when I will effect a new covenant with the house of Israel and with the house of Judah. அவருடைய பிதாக்களை எகிப்து தேசத்துக்கு கொண்டு வரும்படிக்கு நான் அவருடைய கையை பிடித்த நாளிலே அவரோடு பண்ணின உடன்படிக்கை போல இது இருப்பதில்லை. அந்த உடன்படிக்கையிலே அவர்கள் நிலை நிற்கவில்லையே, நானும் அவர்களை புறக்கணித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Not like the covenant which I made with their fathers on the day when I took them by the hand to lead them out of the land of Egypt, for they did not continue in my covenant, and I did not care for them, says the Lord. அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோட பண்ண உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதிலே வைத்து அவருடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனா இருப்பேன், அவர்கள் என் ஜனமா இருப்பார்கள். But this is the covenant that I will make with the house of Israel after those days, says the Lord. I will put my laws into their minds, and I will write them on their hearts, and I will be their God, and they shall be my people. அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லோரும் என்னை அறிவார்கள். ஆகையால் கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவன் தன் அயலானுக்கும் ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டியதில்லையே. And they shall not teach everyone his fellow citizen, but everyone his brother, saying, know the Lord, for all will know me, from the east least to the greatest of them. 12வது வசனத்தை எல்லாரும் கவனிங்க. Look at verse 12. நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். For I will be merciful to their iniquities, and I will remember their sins no more. புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதுனாலே முந்தினவை பழமையாக்கினார், பழமையானதும் நாள்பட்டதுமா இருக்கிறது, உருவழிந்து போக காலம் சமீபித்திருக்கிறது. When he set a new covenant, he has made the first obsolete, but whatever is becoming obsolete and growing old is ready to disappear. உங்க பிரச்சனை என்ன? What is our problem? பாருங்க, வேதம் அழகா சொல்லி தருது. The Bible teaches very clearly. இவங்க பிரச்சனை என்ன? What is their problem? பாருங்க, ரெண்டும் கலந்துக்குவாங்க பாருங்க. They always mix. இங்க வந்து அவர் கலக்காத பேசுறாரு, இவங்க கலந்து பேசுவாங்க. And what the writer speaks without compromising, but we people
people always mix it together. பாருங்க, அந்த சின்ன வயசுல எங்க வீட்ல எல்லாம் நான் வளர்ந்தது ஒரு டவுன்ல தான். And I was brought up in a town. அங்க வளர்ந்தப்போ நாங்க எங்க வீட்ல வந்து ஒரு சின்ன ஒரு செட்டி ஒன்னு இருக்கும். And we had a small bowl. அங்கிளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அதுக்கு பேர் சுண்ட குழம்பு செட்டின்னு சொல்லுவாங்க. And we had a bowl and at our house uncle knows very well. சுண்ட குழம்பு செட்டின்னு சொன்னா அந்த மீதியார குழம்பெல்லாம் அதுல ஊத்தி 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 வச்சிருவாங்க. அது பக்கத்துல அந்த அடுப்பு அனல்லே இருக்கும். அதுல எப்பவும் பாத்தீங்கன்னா அந்த குழம்புங்கெல்லாம் அப்படியே சேகரிக்கப்படும். The small bowl is meant for whatever is remaining, any gravy or something, they'll put it inside and near to that stove it will be keep heating it. இந்த பருப்பு சாம்பார், கார குழம்பு, all remaining பருப்பு சாம்பார் and all gravy இதெல்லாம் அதுல போட்டுருவாங்க பாருங்க. And they will put together. இது அப்படியே சுண்டி 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 அப்படியே கறிக்கு மாதிரி ஆயிடும். ஒரு மாதிரி ரொம்ப கருப்பாயிடும். Because keep heating it, all the remaining ones it gets dried or very tightened one. அது என்ன பண்ணுவாங்க, சில நேரத்துல குழம்பு இல்ல சுண்ட குழம்பு சாப்பிடுறானே அதுதான் போடுவாங்க பாருங்க. What will happen டேஸ்ட் மாதிரி இருக்கும். when they don't get a new gravy, the old one they will take it, they'll serve it with others. நீங்க நம்ப மாட்டீங்க. You won't believe it. ரொம்ப ருசியா இருக்கும். It will be very tasty. ரொம்ப ருசியா இருக்கும். It will be very tasty. அதுக்கு பேர் சுண்ட குழம்பு. That is called sunda kulambu. அதே மாதிரி தான் பாருங்க, நம்ம ஆட்களுக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் கலந்து 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 பேசி 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 பழகிட்டதுனால அது ருசியா ஆயிடுச்சு. இப்ப அதனால அவங்க அதை அப்படியே பேச பழகிறாங்க. And likewise, even some of our preachers, we are used to it to collect all the old things and put together. We want to heat it because they already tasted that things and they want to continue that. கர்த்தர் பீறி போடுவார்னு சொல்றார். God will destroy you. அவரை மீறி நீ போ. அப்படியே உங்களுக்கு என்ன ஆகும் பாத்தீங்கன்னா இதையே பேசி சொல்லுவாங்க. முடியும் போது எழுந்து நிற்கும் போது சொல்லுவாங்க, அவர் மகா இரக்கமும் மகா கிருபை. அப்படியே பாத்தீங்கன்னா ரெண்டுமே வரும். நீங்க இதுல எது அவர் மகா கிருபையா இல்ல என்ன கீறி போடுவாரா ரெண்டும் சொல்லுங்க. In the preaching time they will say God will punish you, God will destroy you, but when the closing of the service they'll say God is so merciful, God is gracious. What happened? The people get confused whether அவர் மன்னிக்கிறதில் ஐஸ்வரியம் உள்ளவர். He is so rich in forgiveness. அப்படியே தலையெல்லாம் பிச்சுக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு. And sometimes believers get confused. என்ன ஒன்னு அடிக்கணும் இல்ல என்ன ஒன்னு பண்ணணும். Whether God should beat me or he should love me. பாருங்க, என் பரம்பரையில நான் தான் ஃபர்ஸ்ட் ரட்சிக்கப்பட்டேன். And I was the first person God saved in my family. 96ல நான் ரட்சிக்கப்பட்டேன். In the year 1996. நான் ரொம்ப பெருசாலாம் படிக்கலங்க. I did not study very well. நான் என்ன படிச்சேன்னு கடைசில சொல்றேன். I'll tell you what I studied in the end of my message. இப்போ சொன்னா நீங்க எல்லாம் ஒரு மாதிரி யோசிப்பீங்க. Because if I tell you now, you will not listen to my message. கடைசில பாருங்க, நான் நிறைய சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சேன். And I started going to different churches. ஆனா எனக்கு பெரிய ஒரு வாஞ்சை, உண்மையில கடவுள் கொடுத்த ஒரு பெரிய கிருபையா நினைக்கிறேன். ஒரு நாளைக்கு அப்படியே வேதத்தை எடுத்து 50 அதிகாரம் படிப்பேன். And I really thank God even today, because when I start reading the Bible, I'll read 50 chapters every day. ரொம்ப இனிமையா இருக்கும் பாருங்க. It was so interesting and desirable. மத்தேயு திறந்தா மத்தேயு முடிச்சிருவேன் நான். If I start Matthew, I'll finish it off. ஆதியாகமம் ஓபன் பண்ணா ஆதியாகமம் முடிச்சிருவேன். If I start reading Genesis, I'll finish it off. நீங்க எனக்கு நீதிமொழிகள் எல்லாம் கொடுத்தீங்கன்னா ஒரு 2.5 மணி நேரத்துல 31 அதிகாரத்தை வாங்கி முடிச்சு 2 மணி நேரத்துல 31 அதிகாரத்தை வாசிச்சு முடிச்சு. If you tell me to read the book of Proverbs in another 2 or 3 hours, I'll complete reading the Proverbs. பலமுறை வாசிக்கிறேன். I have read it so much time. ரொம்ப வாஞ்சை பாருங்க. Because I had the desire. ஒரு முறை ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்றார். One day one pastor was preaching. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல. Genesis chapter 6. ஓ ஜனங்களே, oh people, நோவா காலத்துல வந்த சத்தம் போல நான் உங்களுக்கு சொல்கிறேன். like a sound people heard in the times of நீங்க Noah. மனம் திரும்பவில்லை என்றால், if you don't repent, மாண்டு போவீர்கள். you all will be destroyed. நோவா காலத்துல மாண்டு போவது போல நீங்கள் மாண்டு போவீர்கள். As the people in the Noah's time got destroyed, and you also will be destroyed. அது இருக்குது. It is there. அது உண்மை. That was true. நான் அது வாசிக்கும் போது பாருங்க, அவர் பிரசங்கம் பண்ணும்போது எனக்குள்ள ஒரு கேள்வி வந்துச்சு. And when the preacher preached, I had a question within me. மழை வரும் நோவா கிட்ட சொன்னபோது 500 வயசு. And when God told him, Noah, that it's going to rain, he was 500 years old. அந்த மழை வரும்போது நோவா பேழைக்குள்ள போகும்போது 600 வயசு. And when he entered the ark, he was about 600 years old. 100 வருஷம் நோவா பிரசங்கம் பண்ணினார். 100 years Noah preached. நீங்க யோசிச்சு பாருங்க. You imagine? 100 வருஷம்ன்றது சாதாரண காலமா பெரிய காலமா? It is 100 years the ordinary short one span or longer one. நோவாவே மழை வரும் இன்னைக்கு சொல்லிட்டு அடுத்த வாரம் கர்த்தர் மழையை வர வைக்கல. God did not tell to Noah it is going to rain. Next day God did not destroy the people. 100 வருஷம் அந்த ஜனங்களுக்கு தேவன் எவ்வளவு நல்லவன் ஒவ்வொரு பலகை எடுக்கும்போது நோவா வச்சு பிரசங்கம் பண்ணிருக்காரு. See, God was trying to preach to the people through Noah when he was lifting every word to build the ark, telling the people I am good person. இவர் முடிவை பேசுறாரு. He was talking about the end. 100 வருஷம் இருக்கிற இடைவெளி யார் பேசுறது? But who will preach about the 100 years span? நான் சொல்ல 96ல எனக்கு வந்த வெளிச்சம் இது. It is the light I received in the year 1996.
எத்தனை பேர் விசுவாசிங்க? How many of you believe that? அவர் பேசும்போது என்னால ஏற்றுக்கொள்ள முடியல. When the preacher preached that message, I could not receive it, accept it. ஆயிரக்கணக்கான ஜனங்க இருக்காங்க பாருங்க. There were about thousands of people. என் இருதயம் வலிக்குது. But it was paining in my heart. ஜனங்களை மிரட்டறாரு. And he was threatening the people. ஆனா நான் சொல்றேங்க. But I tell you, ஒரு ஜனங்களையும் இயேசு மிரட்டவே கிடையாது. Jesus did not threaten any one person. அந்த பரிசேயர் சதுசேயரை தவிர. But except the Pharisees and ஒரு Sadducees. ஜனங்களையும் மிரட்டல. And Jesus did not threaten any person. வேதம் சொல்லுது பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10:38ல அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் இருந்தார். Acts chapter 10 verse 38, it says Jesus went about doing good to others. வியாதியிலிருந்து சுஸ்தமாக்கும்படியாக. Jesus healed the people. பிசாசின் கரத்தில் அகப்பட்ட யாவரையும் விடுதலையாக்கும்படியாக. He went about to deliver the people who are under the demon possession. He went about doing good. நோவா 100 வருஷம் கர்த்தருடைய நன்மையும் இரக்கத்தையும் தயவையும் காணூர்னு பேசியிருக்கார் பாருங்க. Noah 100 years preaching about God's compassion, grace and mercy. எதை ஒரு ஒத்துக்கிறீங்க? How many have accepted? இவர் முடிவு மாத்திரம் பேசுவார் பாருங்க. And that preacher only preached about the end. இந்த வசனத்துல வர பிரச்சனைகளே அதுதான் பாருங்க. That is the problem people faces in the reading the Bible. வேதம் சொல்லுது முதலாம் உடன்படிக்கை பிழை இல்லாதது இருந்தாதானால். If that first covenant, verse 7, if that first covenant had been faultless, இரண்டாம் உடன்படிக்கை இடம் தேட வேண்டியதில்லையே. there have been no occasion sought for a second. அப்ப பிழை இல்லாதது இருந்ததானா என்ன? What does it mean faultless? யாருமே அதை நிறைவேற்றலையே. Which means nobody could observe it. அதை நிறைவேற்றதுக்கு ஒருவரும் இல்லையே. Because nobody was available to fulfill the first covenant. மோசேயை பத்தி நமக்கு தெரியும். We all know about Moses. செங்கடலை பிளந்தார். And he opened the Red Sea. கன்மலையை பிளந்தார். He opened the rock. 30 லட்சம் ஜனங்களை நடத்திட்டு வந்தார். And he was leading 30 lakhs people. கடவுளுக்கு ரொம்ப நெருக்கமா இருந்தார். And he was closely moving with people. அவர்தான் முதலாம் உடன்படிக்கை வாங்கினார். And he was the one to receive the first covenant. ஆனாலும் பாருங்க அது அவரால நிறைவேற்ற முடியல. But still he was not able to fulfill the covenant. எலியாவை எடுத்துங்க. And you can take for example Elijah. நெருப்பை கொண்டு வந்தார். He brought about the fire from heaven. அவர் சொன்னா அப்படி நடக்கும். 3 வருஷம் 6 மாசம் மழை வராதுனா வராது. 3 வருஷம் 6 மாசம் மழை வரும்னா வரும். Whatever he says, he prophesies, it will happen. He said 3 years and half a year it won't rain. It was happen like that. ஏன்னா அப்படி பண்ணாலும் அது நிறைவேற்றலையே. Because even that person could not fulfill that law. அப்ப என்ன இருக்குது நம்ம யோசிச்சு பார்க்கணும். But we have to search what it is written in the law. Amen. Amen. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? How many of you believe that? பாருங்க மோசே கிட்ட தான் கட்டளையை கொடுத்தார். See, God gave the commandment to Moses. ஆனா மோசே கிட்ட முதல் அவர் பேசும்போது ஆதியாகமம் 3 யாத்ராகமம் 3 அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, and if you read Exodus chapter 3 verse 8, 3 அதிகாரத்துல இருந்து அப்படியே வாசிட்டே வாங்க, நல்லா இருக்கும். 8 வரையும் கூட வாசிங்க. You can keep reading from the chapter 3. இப்போ எனக்கு நேரம் இல்ல. We don't have time now. நான் சொல்ற சில வசனங்களை நீங்க முன்கூறிச்சீங்க. And I'll read some, I'll say some of the verses. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனாகிய கர்த்தர் என்றார். And what he says, I am the God of Jacob, God of Abraham and God of Isaac. ஏன் அப்படி சொல்றாரு? Why he said like this? ஆபிரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் யாக்கோபின் தேவன் ஏன் சொல்றாரு? Why God said your father God of Abraham, God of Isaac and God of Jacob? பாருங்க அவர் ஆபிரகாம்ட்ட ஒன்னு சொல்லிட்டாருங்க. Because he said something to Abraham. ஆபிரகாம் கிட்ட அவர் ஏற்கனவே நான் எப்படி உன் ஜனங்களை நடத்த போறேன்னு ஒரு சத்தியம் பண்ணியிருக்காரு, வாக்கு பண்ணியிருக்காரு. Already God made a covenant with Abraham. how I am going to lead the people. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. If you read Genesis chapter 15, அவர்ட்ட ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி காமிக்கிறார். God made a covenant with Abraham. அது எல்லாருக்கும் நல்லா தெரியும். நீங்க எல்லாரும் போதகர்கள். Because many of your pastors, you all know very well about it. பெரிய உடன்படிக்கை ஏற்படுத்தி காமிக்கிறார். God made a covenant with Abraham. அந்த ஜனங்களை நான் விடுதலையாக்குறேன். He said, I am going to deliver them. நான் அந்த ஜனங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை தரேன். I am going to give a land flowing with milk and honey. அவர் எதை சத்தியம் பண்ணாரோ அதை செய்யறதுக்கு இறங்குறார். Whatever God promised to Abraham, now he is coming down to fulfill it. இந்த இடையில வருதான் பாருங்க இந்த நம்ம வாசிக்கிற இந்த 10 கட்டளைகள் அது சார்ந்த பிரமாணங்கள். So whatever we know about the commandment that happened in between. முதலாவது வேதம் சொல்லுகிறது ஆபிரகாமோட ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தினார். அந்த உடன்படிக்கை என்னன்னா அது அபிராவே தேவனாவே மனிதனிடத்தில் இறங்கி வந்து ஏற்படுத்தின உடன்படிக்கை அது. And the first covenant which God made with Abraham, he himself made the covenant with Abraham. அது வேற கிருபையின் உடன்படிக்கை பாருங்க. The covenant itself is called the covenant of grace. நீங்க ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்துல வாசிச்சீங்கன்னா, if you read Genesis chapter 15, அவர் சொல்றார் அந்த ஜனங்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணுவேன், அவர்கள் நீ முதிர் வயதில மரிப்பாய்ன்னு சொல்றாரு. And there he says you will die in the ripe old age and I will bring them out with silver and gold. அந்த வசனத்துடைய இதுதான் சங்கீதம் 105:32ல வாசிச்சு பாருங்க. The same thing you can read it in Psalm 105 verse 37. அந்த கோத்திரத்தில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. And there was not single person weak in the tribes. அவர்கள் வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். God brought them out with the silver and gold. ஏன்னா பாருங்க அவர் ஆபிரகாம்ட்ட என்ன சொன்னாரோ வேதம் சொல்லுது ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான் அது நீதியாக எண்ணப்பட்டது. Because whatever God said to Abraham, the Bible says Abraham believed God and it was reckoned to him as righteousness. ஆபிரகாம்ட்ட எந்த கட்டளையும் இல்லங்க. He
did not have any எந்த commandment. பிரமாணமும் இல்ல. He did not have any law. ஆனா அங்க ஒரே வாக்குத்தத்தம் மட்டும் தான் இருந்தது. But he had only the promise of God. வேதம் சொல்லுகிறது ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. Bible says very clearly Abraham believed God and it was reckoned to him as righteousness. அதுதான் நீதியாக எண்ணப்பட்டது. That it was reckoned as righteousness. ரோமர் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்துல பவுல் இததான் அப்படியே விளக்கி பேசுறாரு. That's what Apostle Paul writes in detail in Romans chapter 4. எது நீதியாக எண்ணப்பட்டது? Which was reckoned as அநேக righteousness. ஜாதிகளுக்கு தகப்பன் என்று சொல்லப்படுவதற்கு ஏதுவாக இல்லாதிருந்த போதும் இல்லாதவர்களை இருக்கிறவன் மாதிரி அழைக்கிற போற தேவனுக்கு ஸ்தோத்திரம் அவன் என்றான். அதுதான் நீதி. What is talking about God who calls out the being that does not exist. Abraham believed that promise. Amen. Amen. அப்ப எது விசுவாசி எது நீதியாக எண்ணப்பட்டது? Abraham believed one and which was made considered as righteousness. அவன் தன்னுடைய நீதியை விசுவாசிக்கல, தேவனுடைய நீதியை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. Abraham did not believe on his own righteousness, he believed on God's righteousness. That what reckons as God's righteousness. தேவனுடைய நீதினா நம்முடைய முடிவு. Because God's righteousness is our end. எதுமே விசுவாசிக்கிறீங்க? How many of you believe that? எனக்கு நேரம் இல்ல, நான் வேகமா போறேன். We don't have time, that's why we're rushing fast. அதனால நான் போய் வாட்ச் பிரசங்கம் பண்ணனா 365 நாள் நம்ம இத ரெண்ட் எடுக்கணும் அப்படியே. And if you would like to go every word in detail, we have to rent this place 365 days. எதுமே ஒத்துக்கிறீங்க? How many have accepted? இது பயங்கரமான காரியம் இது. It is all great thing. இது ஆழமான ஒரு அறிவு. It's a deep knowledge. நான் போயிட்டே இருக்கறேன், நீங்க எழுதிங்க, இல்லனா அந்த வீடியோ வாங்கி திரும்ப கேளுங்க. And I'll be keep forward going fast. If you want, you can take the video also, listen to it. நீங்க தொடர்ந்து கேட்டாவே நிறைய விஷயம் புரிஞ்சிரும். And even if you keep watching me, you can learn many things. பாருங்க, அப்ப அவன் தேவனை விசுவாசித்தான் சொல்லும்போது அவன் தேவன் நீதியை விசுவாசித்தான். Abraham believed God means Abraham believed God's righteousness. Amen. Amen. அப்ப இடையில வந்ததான் பிரமாணம். So whatever came in between is the law. பாருங்க, பிரமாணத்தை கூட நீங்க நிறைய பேர் சொல்லலாம், கர்த்தர் பிரமாணத்தை கொடுத்தார். And some people can say very boldly, God only gave the law. யாருமே அந்த பிரமாணத்தை நிறைவேற்ற முடியாதுன்னு அவருக்கே தெரியும். Because God himself very well know that nobody can fulfill this law. பாருங்க, செய்யாததொன்னு உங்ககிட்ட செய்யின்னு கர்த்தர் ஒரு நாளும் சொல்ல மாட்டார். God never compels people those who are not able to perform it. அது மாதிரி தெரியாது. How many of you know that? நீங்க செய்ய முடியாததொன்னு நீங்க செய்யின்னு சொன்னா அவர் தேவனா இருக்கவே முடியாதுங்க. If you are not able to do something, God never comes to you and forces you to do something. உங்க பிள்ளைங்களே எடுத்துங்க. You want take for example your own kids. பிள்ளைங்களால ஒரு காரியத்தை செய்ய முடியலனா நீ செஞ்சே ஆகணும், நீ கட்டாயப்படுத்தினே நீங்க நல்ல தகப்பனே கிடையாது. As a parent, if you very well know that your children are not able to do something, you will not compel them. If you compel them, you are not a good father. அப்ப கட்டளை என்ன? What is the law? செய்யவே முடியாதுன்னு, இத ஒருத்தராலையும் செய்யவே முடியாதுன்னு தேவனுக்கு தெரியும். God knew that nobody can fulfill this law. அதனால எடுத்து அப்படியே கட்டளையை கொடுத்துடலாம். So God did not forcefully give to them. எதම ஒத்துக்கிறீங்க? How many have accepted? பாருங்க, பிரமாணம் பாவம்ன்ற அறிவை தான் ஏற்படுத்தும். Law can give us the knowledge of sin. அதனால தான் பவுல் சொல்றார், அது உபாத்தியனை போல இருக்குதுன்ற. That's why Apostle Paul, it is like a teacher. உபாத்தியன்னு சொன்னா நல்லது கெட்டதை சொல்லி தரவர். It is like a teacher who teaches good and evil. உங்களை நல்லது கெட்டவரா மாத்துறவர் கிடையாது. It is not the person who is changing evil into good. எந்த டீச்சரும் உங்களை நல்லவங்களா கெட்டவங்களா மாத்திர முடியாது. And no teacher can change evil person into good person. நல்லது கெட்டது சொல்றவர். He is the one who teaches this is good, this is bad. எதම ஒத்துக்கிறீங்க? How many have accepted? அப்ப பவுல் சொல்றாரு, அது உபாத்தியனை போல இருக்குது. Apostle Paul says law is like a teacher. நல்லது கெட்டது சொல்லுது. It always teaches good and evil. அப்ப தேவன் எப்படி பாருங்க, இந்த இத எப்படி இந்த லாவா கன்வெர்ட் ஆச்சுன்றத உங்களுக்கு கொண்டு போற, எப்படி ஆபிரகாம் பண்ண ஒரு உடன்படிக்கையை அப்படியே ஒரு நியாய பிரமாணத்துக்குள்ள ஜனங்க கொண்டு வந்தாங்கன்றத உங்களுக்கு காமிக்கிறேன். I'm going to show you now the covenant which was made with Abraham, how it was turned as a law made by people. நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்னா கர்த்தர் கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறோம். கர்த்தர் கொடுத்தாருங்க, அது எப்படி அத இவங்க அங்கீகரிச்சாங்கன்றத நீங்க பாருங்க. அதுக்கு அப்புறம் எப்படி அது உறுதியாச்சுன்னு பாருங்க. Many people think that it is God only gave that law, but I would like to show you how it was converted as a law. யாத்திராகமம், Book of Exodus, யாத்திராகமம் 24th அதிகாரம், chapter 24. யாத்திராகமம் 24 அதிகாரம். Exodus chapter 24. நீ ஒரு காரியத்தை உங்களுக்கு காமிச்சேன். And I showed you one. வானத்து நட்சத்திரங்களை போல உன் சந்ததி பெருகும்னு நான் வாக்குத்தத்தம் பண்ணார். God promised to Abraham that your children descendants will be like stars in heaven. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1 ல இருந்து 3 வரையும் வாசித்தீங்கன்னா அவர் சொல்றார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன்றார். In the Genesis chapter 12, if you read verses 1 to 3, and God said to Abraham, I will bless you, I will make your name great. I will bless you. I will bless you. நான் உன்னை பெரிய ஆளாக்குவேன். I will make your name நான் great. உன்
சந்ததியை and உருவாக்குறேன். I will give you descendants. முழுக்க முழுக்க தேவனே அவன் அங்க நடத்தி கொண்டு வரார். There God says and talking about himself. இடையில 1000 பிரச்சனை நடக்குது. And there are many problems happened to ஆனாலும் Abraham. கர்த்தர் அவனை நடத்திட்டே But வரார். still God was leading ஏன்னா him. வேதம் சொல்லுகிறது அவன் தேவனை விசுவாசித்தான். Because the Bible says Abraham believed God. அவன் தேவனை விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. Abraham believed God and that was reckoned as righteousness. அதுல அவன் மாறவே இல்ல He பாரு. did not change his mind. இப்ப அப்படியே யாத்ராமத்துக்கு வந்தாச்சு. Now Exodus became. யோசேப்பின் காலம் முடிஞ்சாச்சு. Now Joseph time is ஜனங்கள் over. அடிமையாயிட்டாங்க. Now people become இப்ப slaves. கர்த்தர் மோசேவை எழுப்புறார். Now God raises இப்ப Moses. ஜனங்களை விடுதலை கொண்டு வரார். Now God is delivering the இப்ப people. ஜனங்க அப்படியே சீனாய் மலை கிட்ட Now வந்துட்டாங்க. people came near to Sinai. இப்ப இந்த சீனாய் மலை கிட்ட நடக்கிற சம்பவம். This is the incident that took place near Sinai mountain. கர்த்தர் வந்து முழு பிரமாணமும் என்ன ஏதுன்றதெல்லாம் சொல்லிட்டாரு இப்ப. And God told them what is the law, what is the covenant, everything. கட்டளை என்னன்னு சொல்லிட்டாரு. And God said to them what is 10 commandments. அது சார்ந்த பிரமாணம் என்னன்னு சொல்லிட்டாரு. And he said them what are the ordinances. நீங்க அப்படியே 24 கிட்ட வந்துட்டார், முடிவுக்கு வராரு. Now he comes to the end. இதுதான் அங்கீகரிக்கப்பட போகுது. This is what is going to be recognized. வாசிக்கிறோம். பின்பு அவர் மோசேவை நோக்கி, நீயும் ஆரோனும் நாதாபும் அபியூயும் இஸ்ரவேல் மூப்பரில் 70 பேரும் கர்த்தரிடத்தில் ஏறி வந்து இருந்து பணிந்து கொள்ளுங்கள். Exodus 24 verse 1 onwards. Then he said to Moses, come up to the Lord, you and Aaron, Nadab and Abihu and 70 of the elders of Israel, and you shall worship at a distance all the words, all the ordinances. அப்பொழுது ஜனங்கள் எல்லோரும் ஏக சத்தமாய் கர்த்தர் அருளின எல்லா வார்த்தைகளின்படியும் செய்வோம் என்று பிரதி உத்தரம் சொன்னார்கள். And all the people answered one voice and said, all the words which the Lord has spoken we will do. எல்லாரும் சொன்னாங்க இப்ப ஏக சத்தமாய். All the people in one voice they said, கர்த்தர் சொன்ன யாவையும் நாங்கள் செய்வோம் என்று ஏக சத்தமாய் சொல்றாங்க. all the people answered with one voice and said, all the words which the Lord has spoken we will do. நான்காவது வசனம் வாசிங்க. Verse 4. மோசே கர்த்தருடைய வார்த்தை எல்லாம் எழுதி வைத்து அதிகாலமே எழுந்து மலையின் அடியில் ஒரு பலிபீடத்தை கட்டி இஸ்ரவேலுடைய 12 கோத்திரங்களுடைய இலக்கியங்களின்படியே 12 தூண்களையும் நிறுத்தினான். Moses wrote down all the words of the Lord. Then he arose early in the morning and built an altar at the foot of the mountain with